யார்கிட்டே போய் சுதந்திரம் யாரால கிடச்சதுன்னு கேட்டால் காந்தியால் சொல்லுவாங்க. எதனால் கிடச்சதுன்னு கேட்டால் அகிம்சை வழியாக கிடச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மட்டும் சுதந்திரம் கிடச்சதா என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சுதந்திரம் கிடச்சதுக்கு காந்தியும் அகிம்சாவையும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. அந்த டைமில் அந்த நேரத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அதெல்லாம் சேர்ந்து தான் அது நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு 1952 கிளெமெண்ட் அட்லி இந்தியாவுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வராரு. அப்போது அங்கே வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்த பிபி சக்கரவர்த்தி ஒரு கேள்வி கேட்குறாரு. 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்தது. ஆனால் நீங்கள் சுதந்திரம் கிடைச்சது 1947. அப்போது ஏன் 5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் எந்த ஒரு போராட்டம் பெருசாக நடக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் 1945 ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி, அது வந்து நேதாஜி உருவாக்கப்பட்ட ஆர்மி போராட்டம் பண்ணாங்க. அதுவுமே ஒரு காரணம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது சுதந்திரத்துக்கு காந்தி மட்டும் காரணம், வேறு யாரெல்லாம் என்னென்ன காரணன்றதை பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். சுதந்திரத்துக்கு மெயினாக சொல்லப்பட்ட, அதை தாண்டி மெயினாக சொல்லப்பட்ட 2 காரணம். ஒன்று 1943 இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஜப்பானில் நேதாஜியால் உருவாக்கப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மி பிரிட்டிஷ்காரங்க மேலே போர் எடுக்கிறாங்க. போர் எடுத்து அங்கே பிரிட்டிஷ்காரங்க 300 பேரை அடிச்சுட்டு அந்த இடத்த இந்தியன் நேஷனல் ஆர்மி பிடிச்சிடுறாங்க. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெரிய வந்துடுது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மி கவர்மெண்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பிரிட்டிஷில் இருக்கிறது 40,000 வீரர்கள் தான். பேலன்ஸ் இருக்க 25 லட்சம் வீரர்கள் எல்லாருமே இந்திய வீரர்கள், இந்திய வம்சாவளியை சார்ந்த வீரர்கள் தான் அவங்களுடைய படையில் இருந்தாங்க. சப்போஸ் இந்த விஷயம்லாம் அவங்க தெரிய வந்துருச்சுன்னா இது பெரிய போராட்டமாக நடக்கும். அதனால் இப்போவே அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக அடிக்கலான்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1945 ட்ரையல் ஓப்பன் ரெட் ஃபோர்ட், அதாவது ரெட் ஃபோர்ட்டில் அதோட இந்தியன் நேஷனல் ஆர்மியோட முக்கியமான தலைவர்களை, நேதாஜி கூட இருந்த முக்கியமான தலைவர்களை தூக்கில் போகிறதா சொல்லி அறிவித்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்த்தா என்ன நடக்கும் காமிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அந்த ஈவெண்ட்டை நடத்தினாங்க ரெட் ஃபோர்ட்டில். ஆனால் 1945 மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த 25 லட்சம் வீரர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து, இப்போ மக்கள் எல்லாமே சேர்ந்து மும்பையில், சென்னையில் எல்லா ஊர்லேயும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெரிய பின்னடைவாக அடைஞ்சிது. சரி, இது ஒரு காரணம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1947, 46, 48 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் இல்லை. இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர், பாலஸ்தீன், ஜோர்டன் இந்த 5-6 நாடுகளுக்கு சேர்த்து தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஏன் இத்தனை நாடுக்கு பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த டைம் தான் வேர்ல்டு வார் 2 நடந்தது. அந்த வேர்ல்டு வார் 2ல் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரங்க 3,84,000 சோல்ஜர்ஸை இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாடு 21 பில்லியன் டெப்ட்டுக்கும் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். அப்புறம் சோல்ஜர்ஸ் அதிகமாக இல்லாதனால அவங்களால மற்ற நாடுகளில் சரியாக ப்ராப்பராக ரூல் பண்ண முடியல. அதனால் அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் திருப்பி வர சொல்லிட்டாங்க, சுதந்திரம் கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி இதுவுமே பெரிய ரீசன் தான். கிளெமெண்ட் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட பவர் கம்மியாகிடுச்சு, எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இழந்துட்டோம், இதுக்கு மேலே அதனால தான் எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசன் தான். காந்திஜி போராட்டம் பண்ணது மட்டும் ரீசன் கிடையாது. ஆனால் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நேதாஜியும் ஒரு ரீசன் தான், இந்தியன் நேஷனல் ஆர்மியும் ஒரு ரீசன் தான், இந்த ரெட் ஃபோர்ட் அது நடந்தது. ஆனால் நம்மளுடைய புக்கில் எதுவுமே இது மென்ஷன் பண்ணுற மாட்டாங்க. காந்திஜியோட உப்பு சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாத் இந்தமாரி போராட்டத்தை மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காந்திஜியை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் மேக்ஸிமம் வந்ததுனால அவங்க எழுதின புக்கு எல்லாமே அவங்க எல்லாத்தையும் மேம்படுத்தி எழுதி போட்டிருக்கு. இன்னொன்று அடுத்து 1946 காங்கிரஸ் இன்டர்னல் எலெக்ஷன் நடக்குது. காங்கிரஸ் இன்டர்னல் எலெக்ஷனில் ஜவஹர்லால் நேருக்கு காந்தி சப்போர்ட்டாக ஜவஹர்லால் நேருக்கு நிப்பாட்டுறாங்க. அடுத்து இன்னும் 2 பேர் நிப்பாட்டுறாங்க. அதில் ஒருத்தர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 15 பேர் ஓட்டு போடுறாங்க. 15 பேரில் 12 பேர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் நேருக்கு ஓட்டே கிடையாது. மீதி 3 பேர் ஓட்டு இல்லைன்னு சொல்லி நியூட்ரலாக போட்டுடுறாங்க. ஆனால் காந்திஜி என்ன நினச்சாங்கன்னா, நேரு தான் கரெக்டாக இருப்பார் பிரைம் மினிஸ்டருக்கு. ஏன்னா அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காரு, பிரிட்டிஷ் நாட்டை நெகோஷியேட் பண்ணுறது கரெக்டாக இருப்பார், அவர் நல்லா இங்கிலீஷும் பேசுவார், அதனால் நேரு தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி நேருவை பிரைம் மினிஸ்டராக சொன்னாங்க. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜெயிச்சதுனால நேரு பேச்சை கேட்டு சரின்ட்டு எல்லாரும் அவங்க 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. நேரு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காரு. இப்படி தான் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனார். அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் ஓஷனில் இருக்க ஒரு கப்பல், பிரிட்டிஷோட கப்பல் படையும் பிடிச்சதாக சொல்லப்படுது. அதுவும் ஒரு ரீசன் தான். பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய பேர் இழந்துட்டாங்க. இதுக்கு அந்த கம்மி சோல்ஜர்ஸ் வச்சு எல்லா நாட்டையும் ஆக்கிரமிக்க முடியல. 21 பில்லியன் டெப்ட் வேறு போயிடுச்சு. இதனால் வேறு வழி இல்லாமல் இருக்கிற நாட்டில் சுதந்திரம் கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா கிடைச்ச அதே டைமில் நிறைய நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் காந்திஜி அப்புறம் நான் மனிஸ்டராக போராட்டம் நடக்குதுன்ட்டு புக்கிலலாம் பப்ளிஷ் பண்ணதுனால எல்லாருமே அதையே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, காந்திஜி அவர் கொள்கைக்கு ஆப்போசிட்டாக யார் வந்தாலுமே அவரை ஏற்றுக்க மாட்டார்.
காங்கிரஸோட தலைவர் நேதாஜி ஆனப்போ அவர் உண்ணாவிரதம் இருந்து காங்கிரஸோட தலைவர் நேதாஜி இருக்கக்கூடாது, அவர் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் நேதாஜி வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார், காங்கிரஸ்லேயே வெளியே வந்துட்டார். இன்னொன்று பகத்சிங்குக்கு தூக்கில் போகணும்னு சொன்னப்போ காந்திஜி தான் கையெழுத்து போட சொல்கிறாங்க. காந்திஜி அவருடைய நான் வயலன்ஸ் கொள்கைகள்லாம் கரெக்டாக இருந்திருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்தியாவிலேருந்து யாரோ வந்தாலுமே அதை அவரே எதிர்த்துருக்காரு. பிரிட்டிஷ்காரங்க ஏன் காந்திஜின்னு பாருன்னா அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் நான் வயலன்ஸ் கொள்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அகிம்சை வழியினால அவர் போராட மாட்டாருன்றதுனால அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த நேதாஜியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்புறம் ஜெயிலேருந்து சாப்பிடாம அவர் வெளியே வந்ததுனால அவர் அப்புறம் வீட்டு பாதுகாப்பில் வச்சுருந்துருக்காங்க. பகத்சிங்கை தூக்குலையும் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் போராடினா நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. காந்திஜியும் விட்டுட்டாங்க, ஏன்னா அவர் நான் வயலன்ஸ் தான், அவரால் பிரச்சனை இல்லைன்றதுனால. ஸோ இதுதான் வரலாறில் புக்கில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். புக்கில் இல்லாததான் நமக்கு தெரியாது. அது இல்லாததான் வரலாறாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் பாட புத்தகத்தில் ஜாலிய மாலாபத்தம், உப்பின் சத்திரியாகம் இதனால தான் சுதந்திரம் கிடச்சிது, குயிட் இந்தியா மூமெண்ட்லாம் சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு எழுதப்பட்டதுனால பேலன்ஸ் இருக்க இந்தியன் நேஷனல் ஆர்மி பற்றி யாரும் பேசுறது இல்லை. ரெட் ஃபோர்ட்டில் சண்டை நாடு பற்றி யாரும் பேசுறது இல்லை. இன்னொன்று வெள்ளைக்காரங்க தான் நமக்கு பிரிட்ஜு கட்டி கொடுத்தாங்க, வெள்ளைக்காரங்க தான் நமக்கு வந்து பில்டிங் கட்டி கொடுத்துருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 1700களில் அதாவது வெள்ளைக்காரங்க வரதுக்கு 200 வருஷம் விளாண்டாங்க. அதுக்கு முன்னாடி 1700களில் நம்மளுடைய சொத்து மதிப்பு மொத்த இந்தியா உலகத்தில் 23% இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் 3% கீழே குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.